மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மை ஆனவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்பித்திருக்கிற, நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அவைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களேயானால் நான் உங்கள் கூட இருந்து எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதியும் உங்களை அணுகாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்வேன். நான் உங்கள் பரிகாரியான தேவன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கடந்த நாளிலும் கொரோனா என்கிறதான அந்த கொள்ளை நோயினாலே லட்சோப பேர் பலியாகி இருக்கிறார்கள், அழிந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் நீங்களும் நானும் தேவனுடைய சுத்த கிருபையினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அவரால் சுகத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா? எந்த வியாதியும் நம்மை அண்ட முடியாதபடிக்கு, எந்த கொள்ளை நோயும் நம்மை நெருங்க முடியாதபடிக்கு, வாதையினும் கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் அல்லவா? நம்மை நடத்தினார் அல்லவா? இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த, இனிமேலும் நம்மை பாதுகாக்க நமக்கு போதுமானவராய் இருக்கிறபடியால் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், அவருடைய சித்தம் செய்யுங்கள். என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னவர் வசனத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர்களுக்கு தீமை அணுகுவதில்லை, பொல்லாப்பு நேரிடுவதில்லை. எனவே இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த நமக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறபடியால் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென்.